அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த மயான சூரை அமாவாசை. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி கண் திருஷ்டி முற்றிலுமாக விலகி நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் 1000% வெற்றியை பெறும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் தாங்க மார்ச் மாதம் 10ஆம் தேதி. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் அமாவாசை வருவது மிகவுமே விசேஷம். அதிலும் மாசி மாத அமாவாசை மகா சிவராத்திரி முடிந்து வரக்கூடியது மயான கொல்லையாக கொண்டாடப்படுவது. கண்திருஷ்டி போன்ற அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த மாசி மாத அமாவாசை. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, இப்போ வீட்டில் ஒரு 4 முதல் 5 பேர் நீங்க இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழம் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும், அனைவருடைய திருஷ்டியையும் முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க ஒரு வழிமுறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கண் திருஷ்டி மற்றும் காரிய தடைகளை நீக்க நம்ம சேனல்ல நிறைய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஒரு தாந்திரிக முறை. காரிய தடைகள் மட்டும்னு கிடையாதுங்க. இதை தாண்டி பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய்களை நீக்குதல்னு இந்த தாந்திரிகத்திற்கு நிறைய பலன்கள் உண்டு. சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க தயவு செஞ்சு இந்த எளிமையான மெத்தடை நீங்க தவற விட்டுறாதீங்க. இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதலாவதாக, இந்த கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. சின்ன சின்ன காரிய தடைகள்ல இருந்து மிகப்பெரிய சுபகாரிய தடை வரைக்கும் இது ஏற்படுத்தும். இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுவாங்க. கண் திருஷ்டி மற்றும் பொறாமை மனிதர்களுடைய அந்த கெட்ட எண்ணங்களின் தாக்குதலால் முதல் அறிகுறியாக தோன்றுவது பாதங்களில் எரிச்சல் ஏற்படும். கால் பாதத்தில் பார்த்தோம்னா அதிகமான எரிச்சல் இருக்கும், அல்லது கால்களில் ஏதாவது அடிபட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரணமா நடந்து போகிட்டு இருந்தா கூட கால் ஸ்லிப் ஆகி அடிபடும். இது ஒரு முறை 2 முறை நடந்தால் சாதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தால் அது கண் திருஷ்டியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதை தாண்டி இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதற்கும் எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனால் வயிற்று வலி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். சோ இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. அடுத்ததாக, ஒரு சின்ன காரியம் நம்ம எடுத்தா கூட அதில் ஏகப்பட்ட தடைகள், தடங்கல்கள் உருவாகும். எந்த ஒரு விஷயமும் உடனடியாக முடியாது. ஏகப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். மேலும் இந்த கண் திருஷ்டிக்கு யார் காரணம்னு நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது. தெரிந்தாலும் அவங்க கிட்ட இதை பற்றி நம்மால பேச முடியாது. கண் திருஷ்டியால இந்த அளவுக்கு பாதிப்புகள் இருப்பதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் இதை நீக்குவதற்காக நிறைய பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. நமக்கு கண் திருஷ்டி இருக்கோ இல்லையோ, ஆனால் எல்லாருமே மாதத்திற்கு ஒரு முறையாவது திருஷ்டி நீக்கும் ஏதாவது ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம செய்யணும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அமாவாசை திதி இருக்கும் நேரத்துல தாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். மாசி மாத அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி 1 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி துவங்குதுங்க. அடுத்த நாள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி 40 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி
திதி நிறைவு பெறுதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்யலாம்ன்றத கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களிலுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது உச்சக்கட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்க சனிக்கிழமை அன்னைக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நண்பகல், அதாவது மதியம் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும். சரிங்க, இந்த தாந்திரிகத்திற்கு நமக்கு தேவையானது புள்ளிகள் இல்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சம்பழம், 1/2 ஸ்பூன் அளவிற்கு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவிற்கு குங்குமம் மற்றும் 5 கிராம்புகள். இப்ப புள்ளிகள் இல்லாத ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அதை 2ஆக நீங்க கட் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் நீங்க எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, அப்படியே நீங்க பயன்படுத்தலாம். தாந்திரிகத்துல வசியக்கனி, ராஜகனி, தெய்வீக கனின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்திற்கு கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய ஆற்றல் மிக அதிகம். இப்ப 2 எலுமிச்சம்பழத்திலையும் குங்குமத்தை நீங்க தடவிக்கணும். மெரூன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சம்பழத்தின் 2 பகுதியிலும் இந்த குங்குமத்தை நீங்க தடவிக்கணும். விதைகள் தானாக கீழே விழுந்தா பரவாயில்லைங்க, நீங்களாக அதை எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எலுமிச்சம்பழத்தால் கண் திருஷ்டியை நீக்குவதை நம்ம சைவ பலி கொடுப்பதாக தாந்திரிகத்துல சொல்லுவோம். எலுமிச்சம்பழத்தின் 2 பகுதியிலும் நீங்க குங்குமத்தை தடவியதற்கு பிறகு 5 கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய 5 கிராம்புகளை எடுத்து எலுமிச்சம்பழத்தின் ஒரு பகுதியில நீங்க குத்தி வைக்கணும். எலுமிச்சம்பழத்தின் உள்பகுதியில எங்க வேணாலும் இந்த கிராம்பை நீங்க குத்தி வைக்கலாம். மொத்தம் 5 எண்ணிக்கையில கிராம்புகள் நமக்கு தேவை. 5 கிராம்புகளையும் நீங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல குத்தி வைக்கணும். அதனுடைய மொட்டு பகுதி வெளியில் தெரிவதை போல நீங்க வைக்கணும். வீட்டிலேயே நீங்க எலுமிச்சம் செடி வச்சிருக்கீங்க, மரம் இருக்குன்னா அதுல இருந்து கூட நீங்க பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வீட்ல இருக்கக்கூடிய செடியிலிருந்து எலுமிச்சம்பழத்தை பறித்து இது போல திருஷ்டிகளை நீக்குவதற்கு பயன்படுத்தலாமான்னு கேட்கிறீங்க. தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம், தவறே கிடையாதுங்க. இப்ப இந்த எலுமிச்சம்பழத்திற்கு மேல கொஞ்சமா கல்லுப்பு வச்சு இன்னொரு பகுதி எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம மூடணும். எலுமிச்சம்பழத்தை நீங்க ஒரு நாள் முன்னாடியே கூட வாங்கி வச்சுக்கலாம். காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை நம்ம எடுக்க கூடாதுங்க, நல்ல கனிந்த பழமாகத்தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா சில கடைகள்ல பார்த்தோம்னா ரொம்ப காயா இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வச்சிருப்பாங்க, கிரீன் கலர்ல இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல தாங்க நம்ம மூடி வைக்கணும். அதற்கு முன்பாக கொஞ்சமா கல்லுப்பு அதுல நம்ம போட்டு வைக்கணும். நிறைய கல்லுப்பு நீங்க போடாதீங்க, அதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொஞ்சமா நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் இந்த கல்லுப்பு. இப்ப நீங்க பார்ப்பதை போல இந்த அளவிற்கு கல்லுப்பு எடுத்துக்கிட்டாலே போதும். அதற்கு பிறகு இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து சிவப்பு நிற நூலால் நீங்க கட்டி வைக்கணும். ரெட் கலர் த்ரெட்ல தாங்க கட்டணும். நீங்க ரெட் கலர் ரப்பர் பேண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய உப்பு மற்றும் கிராம்பு கீழே சிந்தாமல் நீங்க பார்த்துக்கணும். சிவப்பு நிற நூல் அல்லது ரப்பர் பேண்டால மட்டும் தாங்க இதை நம்ம கட்டி வைக்கணும். இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்னுக்கோங்க. இப்ப வீட்ல யார் பெரியவங்களோ அவங்க தாங்க நீங்க எல்லாருக்குமே சுற்றணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே நீங்க சுற்றலாம். மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் கிழக்கு திசை நோக்கி நீங்க நிற்கணும். சுத்தி போடுறவங்க அவங்களுக்கு எதிரில் நீங்க நின்னுக்கோங்க. உங்களுடைய இடது உள்ளங்கையில, அதாவது சுத்தி போடுறவங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க புடிச்சு எல்லாரையும் குரூப்பா மொத்தமா நிக்க வச்சு அவங்க தலைக்கு மேல வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை நீங்க சுற்றணும். அவங்களுக்கு சுத்தி முடிச்சிட்டு இப்போ சுத்தி போடுறவங்க நீங்களும் கிழக்கு திசை நோக்கி நின்னுக்கோங்க. உங்க தலைக்கு மேல நீங்களாகவே சுத்திக்கணும். இதே போல வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை நீங்க சுத்திட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே டஸ்ட்பின்ல நீங்க போட்டுருங்க. வீட்டுக்குள்ள இருக்க குப்பை தொட்டியில போடக்கூடாதுங்க, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல நீங்க போட்டுருங்க. ரோட் சைடுல இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில அல்லது செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போடணும். உடனே போட முடியலனா கூட வீட்டு வாசலுக்கு வெளியே, அதாவது தலைவாசலுக்கு வெளியே டஸ்ட்பின்ல நீங்க வச்சிருங்க. அந்த இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க டெம்பரவரியா போட்டுருங்க. அதற்கு பிறகு நீங்க வெளியே போகும்போது அல்லது குப்பையை கொட்டும் போது இதையும் சேர்த்து கொட்டிடுங்க. யார் சுத்தி போட்டாங்களோ அந்த பெரியவங்க நீங்க
வீட்டுக்கு வெளியே இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சிருங்க. அதற்கு பிறகு யார் வேணாலும் ரோட் சைடுல இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில அதை போடலாம். அந்த எலுமிச்சம் பழத்தில் கட்டி இருக்கும் அந்த கயிறெல்லாம் நம்ம எடுக்க கூடாதுங்க. அப்படியே நீங்க தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். மிக மிக எளிமையான முறை. நான் உங்களுக்கு கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால பெருசா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் உடனடியாக விலகும். நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் மகத்தான வெற்றியில் முடியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.